ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது தான் சரி ஃபுல் டே vlog எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அண்ட் இங்கே வந்து சிக்கன் அண்ட் மட்டன் கொண்டு வந்திருந்தோம். பிகாஸ் இப்போது சீசன் ரொம்ப கோல்டாக இருக்குது இல்லையா. ஸோ மட்டன் சூப் வச்சு குடித்தா நல்லாயிருக்கும். அதனால் மட்டன் சூப்புக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கீங்க. மஞ்சத்தூள் போட்டு மட்டனை கொஞ்சம் பரட்டி வச்சுட்டா கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் போயிடும். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரைஸை வச்சு விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது ரைஸ் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அண்ட் இங்கே வந்து மட்டன் சூப் அண்ட் சிக்கன் மசாலா அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. நான் எப்போவுமே சூப் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு தான் வைக்குவேன். பிகாஸ் சில பேர் சூப் வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் விசில் விட்டு எடுத்துருவாங்க. பட் இந்த மாதிரி வைக்கும்போது வந்து நமக்கு அந்த ரா ஸ்மெல் இருக்காது அண்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் கொஞ்சம் காரமாக வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து தண்ணி பருப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வித் ட்ரையாக ஒரு சிக்கன் ரோஸ்ட்டோ ஃப்ரையோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் குழம்போ இல்லை மசாலா வைக்கிறீங்கன்னா இந்த சோம்பு ஃபஸ்ட்டு தாளித்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டொமேட்டோ அண்ட் ஆனியன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பவுட்ரு இது கூட ஆட் பண்ணி நல்லா அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது செய்யும்போது தான் எனக்கு கருவேப்பிலை இன்னும் இல்லைன்னு ஞாபகம் வந்தது. ஸோ வெளியே போய் பறிச்சுட்டு வரலான்னு போகிறேன். அண்ட் இங்கே நம்மளோட சிக்கன் ரெடி. அண்ட் பருப்பும் தாளித்து விட்டாச்சு. அண்ட் லன்ச் இஸ் ரெடி. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.